ஹலோ மக்களே, இந்த உலகத்துல இருக்க வித்தியாசமான 6 சாக்லேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 6 கேமல் பால் சாக்லேட். இந்த சாக்லேட்டோட பேர் கேட்ட உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரான்ஸ்ல இருக்க பினி கம்பெனில செய்யப்பட்டது தான் இந்த சாக்லேட். இந்த சாக்லேட் பாத்தீங்கன்னா அங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சாக்லேட்டை எது மாதிரி டிசைன்ல உருவாக்கி இருக்காங்கன்னா கேமல் பால் மாதிரி ஒரு ஃபன்னியா இருக்குன்னு இந்த சாக்லேட்டை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சாக்லேட் பாத்தீங்கன்னா அமேசான்ல கூட இருக்கு. யாராச்சும் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 5 டார்க் சாக்லேட் கிரிக்கெட்ஸ். இந்த சாக்லேட் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸ் பால் மாதிரி இருக்கு. இது எப்படி செய்யறாங்கன்னா வெட்டுக்கிளி பூச்சி வச்சு செய்யறாங்க. ஒரு ஃபார்மிங்ல வெட்டுக்கிளி வளர்த்தி அதை எடுத்துட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு அந்த வெட்டுக்கிளி மேல கொஞ்சம் சீட்ஸ் அப்புறம் சாக்லேட் எல்லாம் ஊத்தி நல்லா கவர் பண்ணிடுறாங்க. அந்த சாக்லேட் எல்லாம் நல்லா ஊத்தி பாக்குறதுக்கு ஸ்மால் சைஸ் பால் மாதிரி இந்த சாக்லேட்டை ரெடி பண்ணிடுறாங்க. யாராச்சும் வெட்டுக்கிளி பிடிக்கும்னா இந்த சாக்லேட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்பர் 4 மினி பர்கர் சாக்லேட். பர்கரை எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லனா தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா சாக்லேட் பர்கரை பார்த்திருக்கீங்களா? ஜப்பான்ல எவரி பர்கர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த மினி பர்கர் சாக்லேட்டை ரெடி பண்ணிருக்காங்க. இது ஸ்மால் சைஸ்ல இருந்தா கூட பர்கர் ஷேப்ல யூனிக்கா ரெடி பண்ணிருக்காங்க. சைஸ் மட்டும் ஒரே மாதிரி இல்லைங்க. இந்த சாக்லேட்டோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா பர்கர் மாதிரியே செம டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இது ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஜப்பான் அடுத்து வித்தியாசமான சாக்லேட் செய்யறது பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்கு. இந்த ஒரு யூரின் கேண்டீன் பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் இந்த ஒரு வித்தியாசமான கேண்டியை விக்கிறாங்க. இது பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல்ல கொடுக்கிற யூரின் சாம்பிள் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா yellow கலர்ல யூரின் மாதிரி லிக்விட் கேண்டி கொடுத்திருக்காங்க. இந்த கேண்டியை கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஆள் போல. மனுஷன் எப்படி எல்லாம் சாக்லேட் ரெடி பண்ணிருக்காருன்னு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க பிராங்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாக்லேட் வாங்கி பிராங்க் பண்ணுங்க, செமையா இருக்கும். நம்பர் 2 மோக்கோ மோக்கோ முக்லேட். இந்த பேருக்கு ஏத்த மாதிரி தாங்க இந்த சாக்லேட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான சாக்லேட் உருவாக்குறதுல ஜப்பானை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் வெரைட்டில ஏகப்பட்ட பிளேவர்ல உருவாக்குறாங்க. அது மாதிரி தாங்க இந்த சாக்லேட்டுமே. பாக்குறதுக்கு டாய்லெட் ஷேப்ல ஒரு பொம்மை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பவுடர் கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடரை அந்த டாய்லெட் டப்பால போட்டுட்டு அந்த டாய்லெட் டப்பால ஃப்ளோஸ்ல தண்ணி ஊத்துனா கொஞ்சம் டிஃபரெண்டா பொங்கி வருங்க. அந்த டாய்லெட்டுக்குள்ள ஸ்ட்ரா போட்டுட்டு குடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இல்லன்னா அந்த டாய்லெட் பொம்மைக்குள்ள கொடுத்திருக்க பவுடர் போட்டுட்டு லாலிபாப் வச்சு தொட்டு தொட்டு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. நம்பர் 1 ஸ்கார்பியன் லாலிபாப். நியூ மெக்சிகோல ஹாட் லிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில தான் ஹாரி பீட்டர் மேன் அப்படிங்கிறவரு டிஃபரெண்டான லாலிபாப் ரெடி பண்ணி விக்கிறாரு. சாக்லேட் வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு இந்த மாதிரியான டிஃபரெண்டா உருவாக்கி இருக்காராம். இந்த லாலிபாப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியில ஆரம்பிச்சுட்டு நிறைய வெரைட்டி பிளேவர்ல செஞ்சிருக்காங்க. இந்த லாலிபாப்ல இருக்க தேனோட கொடுக்க மட்டும் தனியா எடுத்துறதுனால இதை நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. இதனாலேயே இவர் பாத்தீங்கன்னா இன்னும் டிஃபரெண்டான வெரைட்டில உருவாக்கி இருக்காரு. புழு லாலிபாப், வெட்டுக்கிளி லாலிபாப், அப்புறம் நிறைய பூச்சிகளை வச்சு நிறைய லாலிபாப்ஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல எந்த கேண்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு அமேசிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.